மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். மற்றும் இதே மாதத்தில் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். சுக்கிர பகவானை பொறுத்தவரை திருமண இன்பம், துணையின் ஆதரவு, செல்வம், ஆடம்பரம் ஆகியவற்றை தரக்கூடியதாக இருப்பார். அந்த வகையில் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, உங்களது குடும்ப நிலை எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் உங்கள் ராசியில் குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்ய போகின்றனர். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல வகைகளிலும் வளர்ச்சி தருவதாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனை இந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையும். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதாலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதாலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் சுக்கிர பகவானின் அருளால் போட்டிகள் குறையும். வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் இந்த காலகட்டம் அனுகூலமானதாக அமையும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானுடன் சேர்க்கை அடைக்கப் போகிறார். இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும். இருந்தாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பேசுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். இருந்தாலும் பணி சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவானின் சனி பகவானின் சேர்க்கையால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிப்பதுடன் விற்பனையும் அதிகரிக்கும். முன்பின் தெரியாதவர்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் இந்த மாதத்தில் ஆதாயம் உண்டாகும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில்
சிரமங்கள் எதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பெயர்ச்சியால் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமானதாக அமையப் போகிறது. சுக்கிர பகவானால் நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படும். தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் அலைச்சல் குறையும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை பளு அதிகரிக்கும். அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இருக்கும். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். சூழ்நிலை அறிந்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் நல்லது. பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் அவசியம். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். புதிய நண்பர்களால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வீடு, நிலம், நகைகள் வாங்குவதில் முதலீடு செய்வது நன்மை தரும். குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பெயர்ச்சியால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையானதாக அமையப் போகிறது. இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். புதிய பொருள் சேரும். பிறருக்கு கொடுத்து உதவிடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை உயரும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் பெரியோர் ஆதரவால் வேலைகளை முடிப்பீர்கள். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சேரும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பாராத வருமானம் உண்டாகும். தடைப்பட்டிருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படும். முயற்சிக்கு ஏற்ப லாபம் காண்பீர்கள். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும். இந்த நேரத்தில் நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அக்கறை கொள்வதும் அவசியமாகிறது. மிருகசீரிடம் 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பெயர்ச்சியால் முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். தடைப்பட்ட வேலைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடித்து வைப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் உங்களுடைய வருமானம் உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, பொறுப்புகள் கிடைக்கும். காவல், இராணுவம், மீட்பு பணி துறையினருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வருமானம் பல வழிகளிலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சிறிய தொழிலிலும் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.